ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ண ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுதான் என்னோட சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், இன்னைக்கு காலம் அப்படித்தானே இருக்கு. உங்க பசங்க உண்மையிலே மிஸ் ஆயிட்டாங்க. அது ஃபோன் பண்ணவனாலயா இல்ல வேற யாராவதானு நம்ம கொஞ்சம் தீவிரமா தேடணும். விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. இனிமே நம்ம நேரத்தை கடத்தினா அது பசங்களுக்கு தான் ஆபத்து. சார், சட்டுன்னு ஏதாவது பண்ணுங்க சார். என் பசங்களுக்கு எதுவும் ஆகாம கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க சார். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அதுக்கான முயற்சியில தானே மேடம் நாங்க இருக்கோம். முதல்ல இங்க நடந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவோம். பசங்களை தேட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்போம். சார் தான் கால் பண்றாரு. எஸ் சார். அன்வர் எங்க இருக்கீங்க? சார், பசங்க கால் பண்ண ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க இல்ல சார். அவங்க பேக் மட்டும் தான் இருக்கு. சரி, அது விஷயமா தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். கேஸ் விஷயமா சில வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. நீங்க உடனே வினோதினியையும் வாசியும் கூட்டிட்டு ஸ்டேஷன் வாங்க. ஓகே சார். சார், என்ன சொன்னாரு? பசங்க கிடைச்சிட்டாங்களா? இல்ல மேடம், அது ரிலேட்டிவா சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கான். அதான் நம்மள உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. வாங்க போலாம், வாங்க. யார் நீங்க? எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க? எங்களை விட்டுருங்க. ஆமா, நான் எங்க டாடிட்ட சொல்லிடுவேன். பாத்தீங்களாடா, நம்ம கஸ்டடியில இருந்துகிட்டு நம்மளே மிரட்டுதுங்க. இத பாருங்க, நீங்க சின்ன பசங்களா இருக்கதாலதான் கட்டி போடாம வாயில பிளாஸ்டிக் ஒட்டாம இருக்கேன். பேசாம அமைதியா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்க கண்ணை புடுங்கி காக்காய்க்கு போட்டுருவேன். புரியுதா? சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். உட்காருங்க. ஏய், சொல்றாங்கல்ல, உட்காருங்க. ஏய், நீ வாசல்ல நின்னு பாத்துக்கடா. சரி, வாடா.